பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 1 நிருபம் 2 அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நாம் தேவனில் நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவனில் நிலைத்திருப்பது என்பது தேவனுடைய வார்த்தைகளை சார்ந்திருக்கும் நம்முடைய செயல்பாடுகள் தான். மட்டுமல்ல, நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே தேவனை மையப்படுத்தியும் தேவனை மகிமைப்படுத்துவதாகவும் காணப்பட வேண்டும் என்பதை குறிக்கிறது. அவருக்குள் நாம் நிலைத்திருக்கிறோமா? அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவரைப் போலவே வாழ வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவருக்குள் நாம் நிலைத்திருக்கிறோம் என்று அர்த்தம். அன்பரே, அவருடைய வார்த்தைகளின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? அவரை சந்தோஷப்படுத்துகிற, அவரை மகிமைப்படுத்துகிற செயல்பாடுகள் நம்மிடம் காணப்படுகிறதா? எந்த செயலை செய்தாலும் அதை பார்க்கிற அவருடைய இருதயம் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர ஒரு நாளும் துக்கப்பட்டு விடக்கூடாது. நம்முடைய அனுதின வாழ்க்கையில், வேலை ஸ்தலத்தில், நம்முடைய செயல்பாடுகளில் நம்மை காண்கிறவர்கள் நம்மில் இயேசுவை காணும்படியாக அவரையே வெளிப்படுத்தி வாழ வேண்டும். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே சொல்லி இருக்கிறார். அவரில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை போல நம்மை அவர் மாற்றிக்கொள்ளுகிறதற்கு, தேவனுடைய கிருபை நம்மிடத்திலே வெளிப்படுகிறதற்கு நாம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்மில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் உம்மை போல தானும் நடக்க வேண்டும் என்கிற வேத வார்த்தையை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே எங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே உம்மை மகிமைப்படுத்தி வாழ்கிறதாக, உம்மை சந்தோஷப்படுத்துகிறதாக காணப்படுகிறதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். எந்த விதத்திலேயும் எங்களுடைய செயல்பாடுகள், எங்களுடைய வாழ்க்கை உம்மை துக்கப்படுத்தி விடாதபடிக்கு ஆண்டவரே, நீர் எங்களை காத்து கொள்வீராக. உம்மை துக்கப்படுத்துகிற வழியிலே நாங்கள் நடந்தால் எங்களை நீர் திருத்தி உம்முடைய பாதையிலே நடத்தும்படிக்கு இந்த நாளிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். தகப்பன், உதவி செய்யும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.